வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6இல் 1ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியா தவறா என கூறுக. இங்கே 4 இது இருக்குது. இது வந்து சரியா தவறான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல் இது பாருங்க. உள்ளடக்கிய தொடர் ஒரு தொடர்ச்சியான தொடர். உள்ளடக்கிய தொடர் அப்படின்னா இப்போ பாருங்க, உள்ளடக்கிய தொடர்னா 10லிருந்து 20, 11லேருந்து எடுத்துக்கலாம். சரியா? 11லேருந்து 20, 21லேருந்து 30, 31லேருந்து 40. இதான் என்னது? உள்ளடக்கிய தொடர். இந்த இடத்துல பாருங்க, 20ல் முடிஞ்சிருக்கு, 21ல் ஆரம்பிச்சு. தொடர்ச்சியாக இருக்காது. உள்ளடக்கிய தொடர்னா எப்படி இருக்காது? தொடர்ச்சியாக இருக்காது. 30ல் முடிஞ்சிருக்கு, 31ல் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உள்ளடக்கிய தொடர் தொடர்ச்சியாக இருக்காது, ஆனால் அங்கே தொடர்ச்சியானதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று தவறு. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, வட்ட விளக்கப்படம் மூலம் மொத்த பகுதிகளின் கூறுகளை ஒப்பிட்டு பார்க்க இயலும். பாருங்க, ஒரு வட்ட விளக்கப்படம், இந்த மாதிரி ஒரு வட்ட விளக்கப்படம் நம்ம அப்படியே பகுதியே பிரித்து பார்க்கலாம். செலவு எவ்வளவு, வரவு எவ்வளவு, கல்விக்கு எவ்வளோ செலவு, பெட்ரோல் எவ்வளோ செலவு, இந்த மாதிரி பிரித்து பார்க்க முடியும், ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்போ இந்த கூற்று சரி. இந்த கூற்று சரி. அடுத்து பாருங்க, 3வது பாருங்க. ஊடக மற்றும் தொழில்துறையினர் வட்ட விளக்கப்படத்தினை பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்த பயிற்சி 6 புள்ளிக்கு மேலே பாருங்க, குறிப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல இந்த இது கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த கூற்று வந்து சரி, பயன்படுத்துகிறார்கள். சரியா? அப்போ இந்த கூற்று சரி. அதுக்கடுத்து பாருங்க, வட்ட விளக்கப்படம் என்பது வட்டத்தை பல்வேறு வட்ட கோண பகுதி கூறுகளாக பிரிப்பது. சரிதான். பாருங்க, இது ஒரு வட்ட விளக்கப்படம். என்ன செய்யறோம்? சின்ன சின்ன வட்ட கோண பகுதியாக பிரிக்கிறோம். இது ஒரு வட்ட கோண பகுதி, இது ஒரு வட்ட கோண பகுதி, இது ஒரு வட்ட கோண பகுதி, இது ஒன்று, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரிக்கிறோம். அப்போ ஒரு வட்ட கோண பகுதியை நம்ம என்ன செய்யலாம்? ஒரு வட்ட விளக்கப்படத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? பல்வேறு வட்ட கோண பகுதியின் கூறுகளாக பிரிக்கலாம். அப்போ இந்த கூற்று என்னது? சரி. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.